அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இரட்டை கொலை மற்றும் மூவர் கொலையை செய்தது அதே நபர்கள் என்ற தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. அது பற்றிய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கடந்த நவம்பர் மாதம் 3 பேரும் கொல்லப்பட்ட நிலையில் 6 மாதங்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் 2 கொலைகளையும் அரங்கேற்றியது அதே நபர்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஈரோடு சிவகிரி இரட்டை கொலையில் ஈடுபட்டவர்களே பல்லடம் மூவர் கொலையையும் செய்ததாக தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. சிவகிரியில் வீட்டில் தனியாக இருந்த முதிய தம்பதியை கொன்று நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்த நிலையில் 3 பேரை இன்று காலை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் அவர்கள் வீட்டில் தனியாக இருக்கும் முதியவர்களை குறிவைத்து கொள்ளையில் ஈடுபட்டது அம்பலமாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. இப்ப ஏற்கனவே அந்த மூவர் கொலையை செய்தவர்கள்தான் இந்த இரட்டை கொலையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணை சொல்வது என்ன? முழு விவரங்கள். அகிலா வணக்கம். மேற்கு மண்டலத்தையே உலுக்கின்ற வகையிலான ஈரோடு மாவட்டம் சிவகிரி அடுத்துள்ள விளக்கேத்தி மேக்கரையான் தோட்டத்து பகுதியில் கடந்த 1ஆம் தேதி விவசாய தோட்டத்தில் தனியாக வசித்து வந்த ராமசாமி பாக்கியம்மாள் ஆகியோர் மர்மமான முறையில் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஈரோடு மாவட்ட போலீசார் சுமார் 12 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது இந்த மேக்கரையான் தோட்டத்து பகுதியில் வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டிகள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த 3 நபர்களை பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் பகுதிகளை சார்ந்த ஆட்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ் ஆகிய 3 நபர்கள் தற்போது இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு கடத்தூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். அப்பொழுது இங்கு மேற்கு மண்டல ஐஜி, டிஐஜி, மாவட்ட எஸ்பி மற்றும் தனிப்படை சார்ந்த அதிகாரிகள் இந்த 3 குற்றவாளிகளிடம் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தனித்தனியாக ஒவ்வொரு குற்றவாளிகளும் வைத்து வெவ்வேறு கேள்விகள் மூலம் அந்த குற்றவாளிகளிடமிருந்து உண்மையை கண்டறிவதற்காக போலீசார் பல்வேறு கோணத்தில் விசாரணையை தொடங்கியிருந்தாங்க. தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நீடித்தது. இந்த விசாரணையில பாத்தீங்கன்னா பல்லடம், அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கடந்த 6 மாதத்திற்கு முன்பு நடைபெற்ற மூவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இந்த குற்றவாளிகளுக்கும் தொடர்பு இருக்கின்றது என அம்பலமாகி இருக்கின்றது. ஏனென்று குறிப்பிட்டால் இவர்களிடம் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த பல்லடம் வழக்கில் விசாரணை அதிகாரிகளாக இருக்கின்ற சிபிசிஐடி அதிகாரிகளும் அதே சமயத்தில் ஈரோடு மாவட்டத்தினுடைய சிபிசிஐடி அதிகாரிகள், காவல்துறை என பல்வேறு கோணங்களில் விசாரணையில ஈடுபட்ட பொழுதுதான் இவர்கள் முந்தைய காலத்தில் திருப்பூர் பல்லடம் பகுதியில் அந்த கொலை செய்து அங்கிருக்கின்ற பணத்தையும் அதே சமயத்தில் அங்க தங்க நகையும் கொள்ளையடித்து விட்டு கடந்த 6 மாதங்களுக்கு இடைவெளிகளுக்கு பிறகு ஈரோடு மாவட்டத்தினுடைய சிவகிரி பகுதியில் வீட்டு தோட்டத்தில் தனியாக இருந்த இந்த மூதாட்டிகளை குறிவைத்து அவர்களிடம் கொலை செய்து அவர்களுடைய தங்க நகைகளை கொள்ளையடித்ததும் தற்போது தெரிய வந்திருக்கின்றது. தொடர்ந்து இவர்களுக்கு வேறு ஏதேனும் கொலை சம்பவங்களில் வழக்குகள் இருக்கின்றதா அல்லது இவர்கள் ஏதேனும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கின்றது என பல்வேறு கோணங்களில் தற்போது விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றனர். அதே சமயத்தில் தற்போது திருப்பூர் பல்லடத்தை சார்ந்த சிபிசிஐடி அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் கடத்தூர் காவல் நிலையத்திற்கு இங்கிருக்கின்ற அந்த குற்றவாளிகளிடம் தங்களுடைய விசாரணையை தற்போது தொடங்கி இருக்கின்றனர். அகிலா. இரட்டை கொலை மூவர் கொலையை செய்தது அதே கும்பல் என்ற தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. சிவகிரியில் வீட்டில் தனியாக இருந்த முதிய தம்பதியை கொன்று நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் 3 பேர் கொலை செய்த சம்பவத்தில் இவர்கள்தான் தொடர்புடையவர்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்தோம். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.